மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ என்னடா ரெக்கார்டடா இருக்கே அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கண்டென்ட் உங்ககிட்ட வந்துடும். ஸோ அது ரெக்கார்டடாக வந்தாலும் லைவாக வந்தாலும் நீங்கள் அந்த கண்டென்ட்டை விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் விட்டு போன கண்டென்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணி படிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம இப்போ படிக்கிறது கண்டிப்பாக நம்மளோட மெயின்ஸில் அதுக்கான எஃபெக்டை காட்டும். ஸோ அதனால இப்போ இருந்தே படிங்க, ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மெயின்ஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இப்போ நீங்கள் படிக்கிற விஷயம் இருக்கும். ஓகே எஸ் மக்களே, ஸோ போயிடலாமா? போகலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இந்த பேடை மட்டும் மாட்டிக்கிறேன், ஒரே நிமிஷம். என் வயர் கலந்து கிடக்கு, ரொம்ப நேரம் பேட் எடுக்கலன்னு பார்த்துட்டு. எஸ், ஸோ உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஆடியோ கேட்குதா? எஸ், ஆடியோ கேட்குது. போலாமா? அந்த வயர் மாட்டிருக்கான்னு பார்த்தேன், மாட்டிதான், பட் ஆடியோ வருதான் தெரியணும், அதுக்காக செக் பண்ணேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மே 17 வரையும் பார்த்துருந்தோம். ஸோ மே 18, 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் டக்கு 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 டக்குன்னு பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஓகேவா? எஸ் எஸ், ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நான் இன்டர்நேஷனல் மியூசியம் டே மே 18 வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் தான் வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. எப்போ இருந்து 1977 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இந்த டே எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மியூசியத்தோட அவசியம் என்ன, ஒரு சொசைட்டிக்கு மியூசியத்தோட அவசியம் என்ன, ஸோ அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளை வந்து கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அது வந்து நம்மளோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், நம்ம கல்ச்சரல் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த மியூசியம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு மியூசியம் இருக்கு, ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்னா இதை யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி போறவங்கள எட்டயபுரம்ல வந்து இப்போ எப்படி சொல்றது, பாரதியாருக்கு வந்து அவரோட வீடை வந்து அவங்க மியூசியமா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மதுரையில காந்தி மியூசியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மியூசியம்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு, ஸோ இதற்கெல்லாம் இதுதான் சாட்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்மளோட ஒரு ஹிஸ்டரியை வந்து நம்மளுக்கு திருப்பி நினைவு கூற விதமாகவும், அதே டைம் வந்து நம்மளுக்கான நம்ம எப்படி எப்படிலாம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாகவும் அந்த மியூசியம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதற்கான தினம் தான் இந்த மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் மியூசியம் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது மே 18. சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கீழடி மியூசியம் மதுரையில தான் இருக்கு, அதுவும் ஸோ மேலூர் கிட்ட கீழடி மியூசியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மியூசியம்னால கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா? எஸ். ஸோ இந்த டேவை அப்சர்வ் பண்றவங்க யாரு? இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் தான் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இது அதோட பிரசிடென்ட், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸோட பிரசிடென்ட் எமா நாடி, ஹெட் குவார்டர்ஸ் பாரிஸ், பிரான்ஸ், ஃபவுண்டட் 1946. எஸ் எஸ், இது வந்து யுனெஸ்கோ கீழே தான் வரும். ஓகே, கிளியர். இதே மாதிரி நம்ம வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே. வேர்ல்டு இன்னும் எய்ட்ஸுக்கு என்ன சார் வேக்சின் வந்துச்சா அப்படின்னா, ஸோ இன்னும் வரல, ஸோ சீக்கிரம் தேவைகள் வந்து அதிகரிச்சிருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் டேவாக தான் இந்த எய்ட்ஸ் வேக்சின் டே வந்து மே 18 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ், கிளியர் கிளியர். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 18, அதாவது வந்து எப்படி சொல்றது, ஸோ எய்ட்ஸ் வேக்சின். எஸ். ஸோ எப்போ வந்து என்ன சொல்றது, ஸோ எய்ட்ஸ்ன்றது வந்து ஒரு 18+க்கான ஒரு நோயா தான் வந்து இப்போ தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஒரு 18+க்கான நோயா தான் வந்து எய்ட்ஸ்ன்ற விஷயம் வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது சின்ன குழந்தைகளுக்கும் வரதான் செய்யுது. இப்போ பர்த்லேருந்தே நிறைய பேருக்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ எய்ட்ஸ் வேக்சின் டே, எய்ட்ஸ் அவேர்னஸ் டே கிடையாது. ஸோ எய்ட்ஸ் அவேர்னஸ் டே டிசம்பர் 1. சரியா? ஸோ எய்ட்ஸ் வேக்சின் டே தான் மே 18. ஸோ எய்ட்ஸுக்கு வந்து நீங்க வேக்சின் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 வயசு ஆகணும். சரியா? அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொண்டு போய் மியூசியம்ல வச்சிருவாங்க. சரியா? இவர் தான் வந்து வேக்சின் யூஸ் பண்ணாதவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு போய் மியூசியம்ல வச்சிருவோம். ரைட் ரைட்டு, தான் க்ளூ. நெக்ஸ்ட் ஆபிச்சர்ஸ். ஸோ நோபல் பிரைஸ் வின்னிங் ஆத்தர் ஆலிஸ் முன்ரோ பாஸ்ட் அவே. ஆலிஸ் முன்ரோன்னு சொல்லி ஆத்தர் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, கனடாவை சேர்ந்தோம். இதில் வந்து முதல் கனடியன் ஆத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறவங்க லிட்ரேச்சர். சரியா? ஸோ அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம நோபல் கமிட்டி வந்து மாஸ்டர் ஆஃப் கண்டெம்பரரி ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்க எழுதின புக்ஸ் வந்து நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட நாவல்ஸ் லைஃப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அப்படின்ற நாவல், அது மட்டும் இல்லாமல் ஸோ அது போக வந்து 2 செலக்டட் வேல்யூஸ் ஸ்டோரிஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ உங்களோட கடைசி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியர் லைஃப் அப்படின்னு சொல்லி 2012 ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ டியர் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களோட பார்ட்லி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரியா. ஸோ அவங்களோட சின்ன சின்ன அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள் பார்ட்லி கொஞ்சமா, ஸோ எல்லாத்தையும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லாமல்
ஸோ ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரியா வந்து டியர் லைஃப் அப்படின்னு 2012 எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. 2013 அவங்களுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு. 2013 அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2009 வந்து அவங்க மேன் புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. மேன் புக்கர்னு சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் பிரைஸ்க்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பிரைஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆலிஸ் முன்ரோ அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. கனடாவை சேர்ந்தவங்க, ரைட்டர், ஆத்தர். சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ ஆத்தர் ஆலிஸ். எஸ், ஸோ ஆத்தருக்கு அலைசா இன்னொரு ஒரு பேர் என்ன சொல்லுவோம்? ரைட்டர் அப்படின்னு. சரியா? ஆத்தருக்கு அலைஸ் என்னது? ரைட்டர். அதான் க்ளூ. கிளியர்? கிளியர். இதே மாதிரி நம்ம மீடியா வெட்டரன் அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி, அதாவது இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி அமைப்போட ஃபார்மர் பிரசிடென்ட் ஆகும் மீடியா பர்சனாகவும் இருந்த நரேஷ் மோகன் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டியோட ஃபார்மர் பிரசிடென்டா இருந்த நரேஷ் மோகன் அவர் வந்து ஒரு மீடியா பர்சனாகவும் இருந்தாரு. அவர் இப்போ தவறி போயிட்டாரு. ரைட். ஸோ அப்பாயின்மெண்ட் டேவிட் சல்வாக்னினி அப்பாயின்ட் சார் நாசாஸ் ஃபர்ஸ்ட் CAIO. அதான CAIO, அதாவது ஒன்றும் இல்லையா. ஸோ நாசா வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தனியாக வந்து ரெஸ்பான்சிபிளாக ஒருத்தர் வந்து போட்டுதாங்க, கேட் கெல்வின் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆஃபீஸரே கொண்டு வந்தாங்க. சீஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸரே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணப்படுறவர் தான் டேவிட் சால்வாக்னினி. சரியா? டேவிட் சால்வாக்னினி அவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக நாசானால சீஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ஃபியூச்சரா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நாசா வந்து ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ வந்து அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக வரலாம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி அதை யார் இருந்தா, அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா ஒரு பர்சனாக தான், அந்த ஆக்டிங் ரெஸ்பான்சிபிளா தான் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ கேட் கெல்வின் சொல்லி. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டேவிட் சால்வாக்னினி வந்து சீஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் வந்து CAIO கிடையாது. சரியா? ஸோ அவர் வந்து நார்மலா ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்திருக்காரு. ஸோ அபிஷியலா சீஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட டேவிட் சல்வாக்னினி. சரி, அது இவர் தான். சரி, சென்னைக்கு இருக்காரு பாத்தீங்களா? எஸ், இவர் தான். அவரே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான் இருக்கா, ரோபோ மாதிரி தான் இருக்காப்ல. ஸோ ஆனால் அவர் தான் வந்து ஹெட். ரைட்? அவர் தான் வந்து CAIO. ரைட்டு. ஸோ எதுக்கு? நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பில் நெல்சன், ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC, US, ஃபவுண்டட் 1958. எஸ். ஸோ இதே நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எஸ். ஸோ இந்தியா ஃபர்ஸ்டோட இன்சூரன்ஸ்க்கு வந்து CMD-ஆக, CO அண்ட் MD அண்ட் CO-ஆக, சரியா, இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு MD அண்ட் CO ரிஷப் காந்தி அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காருப்பா. சரியா? அவர் வந்து RM விகாஷா அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி ரிஷப் காந்தி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய பேர் இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அதற்கு வந்து MD அண்ட் CO-ஆக 5 வருஷத்துக்கு ரிஷப் காந்தி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகே, RM விஷாக்காவை ரீப்ளேஸ் பண்ணி. அதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். ரீசன் கிடையாது, இது ரிலேட்டட். எஸ், தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய நியூஸ் தான் இதோட சேர்த்து. ஓகே, சீனியர் அட்வொகேட் கபில் சிபால் எலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன். அதாவது கபில் சிபால் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டாக ஆதிஷ் சி அகர்வாலை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் வந்து தொடர்ந்து இப்போ 4வது முறையாக, தொடர்ந்து இல்லை 4வது முறையாக வந்து SCBA-வோட பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி 1995-96 இருந்திருக்காரு, 1997-98 இருந்திருக்காரு, அப்புறம் 2001 இருந்திருக்காரு, இப்போ 2024 வந்து மறுபடியும் கபில் சிபால் வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். விக்ராந்த் யாதவ் வந்து செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ அவரோட சேர்ந்து விக்ராந்த் யாதவ் வந்து செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். கிளியர்? ஸோ இந்த SCBA என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் பார் அசோசியேஷன். சரி, இந்தியன் பார் அசோசியேஷன் வந்து நீங்க நினைக்கிற பார் கிடையாது. ஸோ இது வந்து இந்த கோர்ட்ல பார்னு சொல்லுவாங்க. சரியா? பார் கவுன்சில் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், ஒரு அமைப்பு. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிசிங் லாயர் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு அசோசியேஷன் தான் இந்த இந்தியன் பார் அசோசியேஷன் தான் SCBA-ன்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பிரசிடென்ட்டாக தான் கபில் சிபால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ பிரசிடென்ட் யாரு? கபில் சிபால், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1951. ஓகே, அதே மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் விதிஷா பானர்ஜி, சரி, அவங்க தான் வந்து நம்ம NCLT, சரி, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கொல்கத்தா பெஞ்சோட ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணி? ரோஹித் கபூரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம விதிஷா பானர்ஜி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட கொல்கத்தா பெஞ்சுக்கான ஹெட்டாக. சரியா? ஸோ இதுக்கு என்ன சார் பெரிய நியூஸ் அப்படின்னா, ஸோ இந்த NCLT-யோட கொல்கத்தா ட்ரிபியூனல் அப்பாயிண்ட் பண்ணப்படுற முதல் பெண் ஹெட் இவங்க தான், விதிஷா பானர்ஜி தான். சரி, அதனால தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா சார் கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன ஒரு இம்பாக்ட் தெரியுதா, ஒரு சின்ன ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்க மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பெண்மணி அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல, ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதிஷா பானர்ஜி ஆகும். சரி, அவங்க பேர் வந்து விதிஷா பானர்ஜி. ரைட். டூ சொல்லவில்லையா இதுக்கும்? ஸோ எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டேவிட்டுக்கு, சரியா, டேவிட்டுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னா, சரியா, சால்வ் ஆகணும்னா
ஒரு ஏஏ கண்டுபிடிக்கணும். சரியா, டேவிடுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னா ஒரு ஏஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ரோபோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்னை மாதிரி ஒரு ரோபோ கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் சரியாகும். டேவிட்னு எனக்கு பேர் வச்சனால அதை சொல்லியிருக்கேன். ஏன் எனக்கு பிரச்சனை உடனே உங்களுக்கு ரோபோனா கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா வீணா போகும். எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், சரியா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்ல வந்து கப்பிள் வரக்கூடாது, பாருக்கு வந்து கப்பிள்ஸ் வரக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கப்பிள் சிபிள்னு யாரும் வரக்கூடாது. சரியா, கப்பிள் சிப்ளிங் சிபால், சரியா, சிப்ளிங்னு வச்சுக்கலாம். கப்பிள் சிப்ளிங். ஸோ இந்த மாதிரி பாருக்கு வந்து கப்பிள்ஸும் சிப்ளிங்ஸும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு க்ளூ. ரைட். எஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க பாருக்கு வந்து கப்பிள்ஸும் சிப்ளிங்ஸும் வரக்கூடாது. ரைட். பார்ட்னர்ஷிப். So Puma India signs up an official kit partner for AFI, Athletic Federation of Indiaவோட கிட் ஸ்பான்சர் பார்ட்னராக நம்ம பூமா இந்தியா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சிருக்காங்க. இதுதான் கதை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏஎஃப்ஐல இருந்து விளையாடுற எல்லா அத்லெட்ஸ்க்கும் அவங்க டிராவல் கியரா இருக்கட்டும், ஸ்பீட் சூட்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் கிட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து கொடுக்க போறாங்க நம்ம பூமா இந்தியா தான் இப்போ இது ஸ்பான்சர் பண்ண போறாங்க. சரியா, ஸோ இது எல்லாருக்கும் வரும். ஸோ ட்ராக்ல விளாட்றவங்களுக்கு, ஃபீல்டில் விளாட்றவங்களுக்கு, ஸோ ஃபீல்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஜம்பிங்ல இருக்கட்டும், த்ரோல இருக்கட்டும், கிராஸ் கண்ட்ரி, ரன்னிங் டோர்னமெண்ட், மேரத்தான், ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண போறாங்க பூமா இந்தியா. யாரோட சேர்ந்து? அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து. ஸோ இதுல வந்து அவங்க இதுல எதெல்லாம் அவங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ், ஏசியன் கேம்ஸ், ஸோ இது மூலியம் வந்து ஸ்பான்சர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 400 அத்லெட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான ப்ராடக்ட் கொடுக்க போறாங்க. அப்பரல், ஃபுட்வேர், உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க போறாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. ரைட். ஸோ ஏஎஃப்ஐ பிரசிடென்ட் அடில் சுமரிவாலா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1946. எஸ். இதே மாதிரி நம்ம நந்தினி அப்படின்னு சொல்லி கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன், நம்ம ஊர்ல ஆவின் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி கர்நாடகாவில் நந்தினி அப்படின்னு சொல்லி டெய்ரி பிராண்ட் இருக்கு. சரியா, அவங்க தான் வந்து நம்ம ஸ்காட்லாந்து டீம் இருக்காங்க பாருங்க, ஸ்காட்லாந்து இந்தியன் T20 டீம், ஸ்காட்லாந்து அயர்லாந்து டீமுக்கான ஸ்பான்சரா இருக்க போறாங்க. என்னடா சொல்றீங்க, அமுல் ஒரு டீமுக்கு ஸ்பான்சரா இருக்காங்க, இவங்க என்னடா நந்தினி ஒரு டீமுக்கு ஸ்பான்சரா இருக்காங்க, ஆவின் மட்டும் எதுக்குமே ஸ்பான்சராகவே இல்லையே, என்ன இருக்கும்? சரி விடுங்க, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம நந்தினி டைரி பிராண்ட் வந்து ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்து டீமுக்கான வேர்ல்டு கப் டீமுக்கான T20 டீமுக்கான ஸ்பான்சராக இருக்கிறார்கள். ரைட்டு. FinLab ties up with bank in Dubai set to offer payment solutions. அது ஒன்றும் இல்லையா, பின்லாப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எமிரேட்ஸ் NBD அப்படின்ற நம்ம மிடில் ஈஸ்ட், நார்த் ஆப்பிரிக்கா, டர்க்கி ரீஜன்ல இருக்க முக்கியமான பேங்கான எமிரேட்ஸ் NBD அப்படின்ற பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க பின்லாப்ஸ். எதற்காக அப்படின்னா, அவங்களோட பேமெண்ட் சொல்யூஷன் சர்வீசஸ் வந்து அவங்களுக்கான பேங்க் பிசினஸ் கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக சிம்பிள். 2 பேரும் சேர்ந்து வந்து அவங்களோட பேமெண்ட் சொல்யூஷன் சர்வீஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு வந்து பின்லாப்ஸ் வந்து நம்ம துபாயில இருக்க எமிரேட்ஸ் NBD அப்படின்ற பேங்கோட வந்து ஒரு டைப் வச்சிருக்காங்க. ரைட்டு. பின்லாப்ஸோட CEO பி அம்ரிஷ் ராவ், ஹெட் குவார்டர்ஸ் நொய்டா UP, ஃபவுண்டர் 1998. எஸ். இதே நம்ம ஈஸ்மை ட்ரிப்பும் SIDBயும் உத்தரகாண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. எதற்காக? யாருக்கு ட்ரெயின் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப், ஒரு சர்டிஃபிகேட்ல நாங்க தரோம், 3 பேர் சேர்ந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எதற்காக, யாருக்கு ட்ரெயின் பண்றதுக்காக அந்த பார்ட்னர்ஷிப் வச்சாங்க? ஈஸ்மை ட்ரிப், SIDB, உத்தரகாண்ட், TDB. எஸ். ஹோம் ஸ்டே என்டர்பிரனர்ஸ் இருந்தாங்களே, ஹோம் ஸ்டே கொடுக்குறவங்க, ஸோ அவங்க டூரிசம் ஏரியாவில் அவங்க ஹோம் ஸ்டே ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க அந்த என்டர்பிரனர்ஸ்க்கான ட்ரைனிங் தான். ஸோ கஸ்டமருக்கு இது எப்படி பண்ணணும், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, அந்த பிசினஸ் எல்லாம் எப்படிலாம் கொண்டு போகணும், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கல்ல, அதற்கு தான் டைப் வச்சிருந்தாங்க. ஓகே, அவார்ட். ஸோ இன்ஸ்பேஸ் ஹானர்ட் ஜியோஸ்பேட்டியல் வேர்ல்ட் ஃபோரம் லீடர்ஷிப் அவார்டு, அதாவது ஜியோஸ்பேட்டியல் வேர்ல்ட் ஃபோரம் வந்து ஒரு லீடர்ஷிப் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் பாலிசி எனேபிளிங் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜியோஸ்பேட்டியல் வேர்ல்ட் ஃபோரம் வந்து நம்ம இஸ்ரோ கீழே இருக்க இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், இன்ஸ்பேஸ் சொல்லுவோம்ல, எஸ், இஸ்ரோ கீழே தான் வருவாங்க. ஸோ இன்ஸ்பேஸ் வந்து இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ரோட்டர்டம்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளியர். ஸோ இது எங்க நடந்துச்சு, இது எந்த கண்ட்ரில கொடுப்பாங்க? நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து கொடுக்கிறது தான். ஸோ ஜியோஸ்பேட்டியல் வேர்ல்ட் ஃபோரம் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு? இன்ஸ்பேஸுக்கு. ரைட்டு. ஸோ இதே நம்ம யுனெஸ்கோவோட கெலர்மோ கேனோ பிரைஸ் யார் வாங்கியிருந்தா? பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் தான் வாங்கியிருந்தாங்க. கசாக்காக பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட் DHI SHM போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஏர் டிராப். அதாவது நம்ம DHI SHM அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை சொல்லிடுறேன். பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷயோக், ஹிட்டா அண்ட் மைத்ரி. ரைட். ஸோ BHI and SHM போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல்
போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம ஆக்ரால ஏர்ட்ராப் மூலமா கீழே இறக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ரைட்டா? ஸோ இது அப்போ இதன் மூலமா என்ன, இந்த டெஸ்ட் மூலமா என்ன கிடைச்சிருக்கோம்னா, ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் எந்த எமர்ஜென்சினாலும் டக்குன்னு இந்த மாதிரி ஏர் டிராப் மூலமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 200 கேஷுவாலிட்டிஸ் வரையும் இந்த ஏர் டிராப் இந்த போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் மூலமா வந்து டீல் பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 72 ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் காம்பனன்ட், ஸோ 72 கியூப்ஸ் சரி, அது 72 கியூப்ஸா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இறக்குவாங்க. ஸோ அது எங்கனாலும் வேண்ட இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஹேண்ட் மூலமா எடுத்துட்டு போயிடலாம், சைக்கிள்ல கொண்டு போயிடலாம், ஸோ ட்ரோன் மூலமாவும் கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி அக்சசபிளா இருக்க மாதிரி தான் இந்த போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எங்க ஆக்ரால. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் விவேக் ராம் சௌத்ரி, ஹெட்குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1932. எஸ் எஸ். ஸோ இதே நம்ம ஐஏஎஃப் வந்து பேம்பி பக்கெட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்றாங்க. எதற்காக? ஃபாரஸ்ட், உத்தரகாண்ட்ல ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சா? எஸ். ஸோ முன்னாடி வந்துச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மந்த் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம், நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் பார்க்கல, நார்மல் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கு வந்து ஒரு ஆபரேஷன் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது பேர் தான் பேம்பி பக்கெட். யார் பண்றா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்றாங்க. ரைட்? எங்க நடந்துச்சு? உத்தரகாண்ட்ல ஃபாரஸ்ட் ஃபயர். ரைட் ரைட். எக்ஸசைஸ். ஸோ இந்தியா யூஎஸ் ஜாயிண்ட் அர்பன் டெரரிசம் கவுண்டர் டெரரிசம் எக்ஸசைஸ் கன்க்ளூட்ஸ். அதாவது இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து கனெக்ட் பண்ற ஒரு அர்பன் டெரரிசம் கவுண்டர் எக்ஸசைஸ் வந்து நம்ம கொல்கட்டாவில் நடந்து முடிந்திருக்கிறது. அதோட பேர் வந்து டார்கஷ். சரியா? அதாவது வந்து 7வது எடிஷன் இப்போ நடக்கிறது. ஸோ டார்கஷ் 3 வாரம் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ட்ரில்ஸ், ட்ரைனிங் எல்லாமே நடக்கும். அர்பன் கவுண்டர் டெரரிசம் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரில்ஸ். இந்த திடீர்னு ஏதோ ஹைஜாக் பண்ணிட்டோம், ஸ்கூலை ஹைஜாக் பண்ணிட்டோம், பில்டிங்கை மறைச்சிட்டோம், மாலை ஹைஜாக் பண்ணிட்டோம், அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அர்பன் ஏரியாஸ்ல நடக்கிற டெரரிசம் ப்ராப்ளம், பாம்பு இருக்கு, அங்கே இருக்கு, இது இருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஸோ டெரரிஸ்ட் உள்ள பூந்துட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல, திருவிழால, ஏதோ ஒரு கேதரிங்ஸ்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இந்த டார்கஷ் அப்படின்ற எக்ஸைஸ் மூலமா பண்ணிருக்காங்க இந்தியாவும் யூஎஸும். இந்தியாவில் வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டி கார்டும், ஸோ யூஎஸ் சேர்ந்த யூஎஸ் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸஸும் சேர்ந்து தான் வந்து இந்த எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க கொல்கட்டாவில் நிறைய இடத்துல. ரைட். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு நம்ம பிளாக் கேட் சொல்லுவோம்ல, அவங்க தான். ஸோ அவங்களோட டிஜிஆர் நளின் பிரபாத், ஹெட்குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1986. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மியும் ஐஏஎஃப்பும் சரியா ககன் ஸ்ட்ரைக் 2 அப்படின்னு சொல்லி பஞ்சாப்ல வந்து ஒரு எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? ககன் ஸ்ட்ரைக் 2 அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியும் ஐஏஎஃப்பும் வந்து பஞ்சாப்ல ஒரு எக்ஸைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட், டேங்க். So Tata AG launches India's first satellite-based in-orbit third-party liability insurance. அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக சேட்டலைட் பேஸ் பண்ண ஒரு இன்சூரன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டாடா ஏஜி. சரியா? ஸோ சேட்டலைட் இன் ஆர்பிட் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது எதற்கானது அப்படின்னு அந்த சேட்டலைட் மேனுஃபேக்சர் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இன்சூரன்ஸாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகுது, ஸோ இல்லை அப்படின்னா வந்து பாடி டேமேஜ் ஆகுது, இன்ஜுரி ஏற்படுது, ஸோ அதற்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் சேட்டலைட் மூலமா ஏதோ இந்த மாதிரி சேட்டலைட் ஏரியாவில் இருக்கீங்க, அதை பத்தின சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதோ இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் தான் வந்து நம்ம டாடா ஏஜி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? டாடா ஏஜியோட சிஇஓ நீலேஷ் கர்க், ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 2001. நம்ம டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து ஆர்ம் அப்படின்ற இந்த எப்படி சொல்றது, நம்ம இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? வால்ட் சர்வீஸ். எஸ். ஸோ வால் சர்வீஸ்னா அதான் லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி சர்வீஸ் கொடுக்குறவங்க இந்த ஆம் அப்படின்ற கம்பெனி. அவங்க வந்து நம்ம டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸோட ஒரு டைப்பை போட்டு ஸோ அவங்களோட அந்த ஒரு இதுக்கு வந்து இன்சூரன்ஸை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 25 லட்சம் வரையும் அதில் நீங்கள் ஏதோ வச்சிருக்கீங்க மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் 25 லட்சம் வரையும் அப்படின்னு சொல்லி ஆம் அப்படின்ற வால் சர்வீஸ் வந்து டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸோட ஒரு இன்சூரன்ஸை போட்டிருக்காங்க. எப்படி நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஸோ இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா அண்ட் ஜிம்பாப்வே அக்ரீஸ் கோஆபரேஷன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன். அதாவது இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி மீட்டிங் 3வது செஷன் வந்து நம்ம நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து 2 பேர் வந்து நம்ம 2 கண்ட்ரி வந்து எந்த லெவலில் வந்து ட்ரேட் வச்சுக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம், 2 கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கலாம்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பேக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ இந்த டெலிமெடிசின்ஸு, ரஃப் டைமண்ட்ஸு, ஸோ ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸு, ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம கோஆபரேஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் ஜிம்பாப்வேவும். ரைட்டா? ஜிம்பாப்வேயோட பிரசிடென்ட் எமர்சன் மேன்டாக்வா, கேபிட்டல் ஹராரே, கரன்சி யூஎஸ் டாலர். சரியா? யூஎஸ் டாலர். ரைட்? ஸோ இதே மாதிரி நம்ம டிசிஎஸ் ஹியூமன் சென்ட்ரிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்க வச்சாங்க? பிரான்ஸ்ல வச்சிருக்காங்க, செட் பண்ணிருக்காங்க. ரைட். நேஷனல். ஸோ இஸ்ரோ ரிவீல்ஸ் எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸ் ஜீரோ எமிஷன் இனிஷியேட்டிவ். அதாவது நம்ம இஸ்ரோ இருக்காங்களே, ஸோ இஸ்ரோ வந்து நம்ம எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸோட வந்து ரொம்ப வருஷம் வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கார்பன் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இஸ்ரோ. சரியா? ஸோ அதை அவங்களோட இந்த
கார்பன் டைரக்ஷன் இனிஷியேட்டிவ் வந்து ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க, அன்வீல் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இஸ்ரோ. ரைட்டா? யாரோடது? எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸோட இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலம் என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50% 2035 வந்து நாங்கள் 50% வந்து கார்பன் டைரக்ஷன் பண்ணிடுவோம். அதே டைம்ல வந்து 2040 வந்து ஜீரோ எமிஷனும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போட இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இஸ்ரோ. கொண்டு வந்தவங்க எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸ். சரியா? ஸோ இஸ்ரோவோட சேர்மன் சோமநாத், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1969. எஸ் எஸ். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி கிடையாது, பெங்களூர். இஸ்ரோ பெங்களூர், நியூ டெல்லியில மாத்தி இருக்கு டைப்பிங். ஸோ பெங்களூரு. ஸோ இதே மாதிரி நம்ம இஸ்ரோ ஸோ செமி கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம எப்படி சொல்றது, செமி கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ராக்கெட் அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இஸ்ரோ. ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். வேற அவ்வளோதான். சரி. ஸோ ஏடிபி கிராண்ட்ஸ் $148 million loan to enhance power supply in Sikkim. சிக்கிம்ல வந்து பவர் சப்ளை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏடிபி $148 million லோன் கொடுத்துருக்காங்க சிக்கிமுக்கு. ரைட்டா? ஃபேக்டரி சப்ளை வந்து ரிலையபிலிட்டி ஆக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும், ரெசிலியன்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏடிபி $148.5 million லோன் கொடுத்துருக்காங்க சிக்கிம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ இவங்க வந்து இதோட சேர்ந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் பண்றாங்க. ஸோ அதுல வந்து மினிமம் வந்து ஒரு 1100 பெண்களுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஸோ ப்ரொடியூசர்ஸ் குரூப், ஸோ இண்டிவிஜுவல் பிசினஸ் ஐடியாஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ரினியூவல் எனர்ஜி சிஸ்டம்ஸ் மூலமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ரைட்டு. ஸோ சிக்கிமோட கேபிட்டல் கேங்டாக், சிஎம் பிரேம் சிங் தமாங், கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் இந்தியா ஏடிபியும் சேர்ந்து ஒரு $23 பில்லியன் லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஏடிபி வந்து $23 பில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க, ஃபின்டெக் எக்கோசிஸ்டமா டெவலப் பண்ணும் இந்தியால அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் சோலார் ஸ்டோர்ம் காசஸ் ஸ்பெக்டாகுலர் அரோரா டிஸ்பிளே இன் லடாக். அதாவது லடாக்ல வந்து இந்த ஷீ ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கை ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம லடாக்ல இருக்க ஹான்லே அப்படின்ற ரிமோட் வில்லேஜஸ் ஏரியால வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் சோலார் ஸ்ட்ரோம் ஒன்று வந்திருக்கு. அதன் மூலமா வந்து இந்த அரோராஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அரோராஸ்னா வந்து ஒன்றும் இல்லை, ஸோ இந்த சோலார் சிஸ்டம்ல வந்து இந்த புயல் மாதிரி ஏற்பட்டு ஸோ அது வந்து நிறையா நம்ம எர்த்தை வந்து தாக்குறப்போ அது வந்து ஒரு ஒளியா கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒளிக்கா நேச்சுரல் லைட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்டன் மாதிரி வந்து தெரியும். ஸோ அதை வந்து அரோராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம லடாக்ல ஹான்லேல வந்து கிரியேட் ஆயிருக்கு. எஸ் எஸ், இதுதான் கதை. ஸோ அது வந்து ஒரு 4-5 கலர் தெரியும், ப்ளூ, ரெட், எல்லோ, கிரீனு, ஆரஞ்சுன்னு சொல்லி. ஸோ அது வந்து எப்பயாவது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ லடாக்ல நடந்திருக்கிறது. சரியா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நார்த் அண்ட் சவுதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்லாம் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் ஹெமிஸ்பியர் நடந்தால் அதை வந்து அரோரா போரேலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர் நடந்தால் அரோரா அஸ்டலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரோகரா இல்லை, அரோரா. சரியா? அரோகரா நம்ம ஆளு மலையரசன் முருகனுக்கு சொல்றது. ஓகே, எஸ். ஸோ லடாக் கேபிட்டல் வந்து லே கார்கில், லெப்டினன்ட் கவர்னர் பிடி மிஸ்ரா. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜஸ்டிஸ் முகமது யூசப் வானி தான் வந்து நம்ம ஹைகோர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக் ஹைகோர்ட்டுக்கும் ஜட்ஜாக, சரியா, அடிஷனல் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட் ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். நீரஜ் சோப்ரா ஷைன்ஸ் ஃபெடரேஷன் கப் 2024 அத்லெட்டிக்ஸ் மீட். அதாவது 27வது சீனியர் ஃபெடரேஷன் கப் 2024 டோர்னமெண்ட் வந்து புவனேஸ்வர் ஒடிசால நடந்திருக்கு. அதுல ஜாவலின் த்ரோ டோர்னமெண்ட்ல கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு வழக்கமான நம்ம ஜாவலின் த்ரோ நாயகனான நீரஜ் சோப்ரா. சரியா? கிட்டத்தட்ட 82.27 மீட்டர் த்ரோ பண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து நம்ம டிபி மனு, அவர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காரு 82.06 மீட்டர் த்ரோ பண்ணி. அதனை தொடர்ந்து உத்தம் பாலா சாஹிப் பட்டேல், அவர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு 78.39 மீட்டர் த்ரோ பண்ணி. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். கிளியர். இதே மாதிரி நம்ம இட்டாலியன் ஓப்பன்ல இகா ஸ்வியாடெக் வந்து வின் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து உமன் கேட்டகரியில. மென் சிங்கிள் கேட்டகரியில வந்து அலெக்சாண்டர் ஜெர்வ் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நம்ம ஆல்ரெடி இதுல பாதி ரீசெண்ட் பாதி ரிலேட்டடா இருக்குல்ல. ஸோ இகா ஸ்வியாடெக் பார்த்தோம், இட்டாலியன் ஓப்பன் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஃபீமேல் கேட்டகரியில, மேல் கேட்டகரியில வந்து அலெக்சாண்டர் ஜெர்வ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ரைட்டு. நெக்ஸ்ட். ஸோ அவ்வளவுதான். குவிஸ் போயிடலாமா? வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே இன்னைக்கு. வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே மே 17. ஃபார்மர் குஜராத் கவர்னர் எப்ப இறந்தாரு? கம்லா பின் யாரு அவங்க பேர், சாரி எப்ப இருந்தாங்கல்ல, யாரு அவங்க பேர்? கம்லா பினிவால். இங்க வந்து எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நான் அப்பவே சொல்றேன். எஃப்ஐசிசியையும் யாரும் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எஃப்ஐசிசி கூட யாரு எம்ஓஇ சைன் பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க? ஐஇஎஸ்ஏ. எஸ். டேஷிப்ஸ் ஆஃப் வித் லங்கா பே டு என்கரேஜ் யூபிஐ பேமெண்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக லங்கா பே அப்படின்ற ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட யார் வந்து டைப் வச்சிருக்கா? போன் பே. டேஷ் லான்ச்சஸ் கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். யார் வந்து கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷனை வந்து லான்ச் பண்ணிருக்கா?
என்டிபிசி டார்ச்சல். எஸ், டார்ச்சர். டார்ச்சர் இல்ல, டார்ச்சர். எஸ். எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது queries இருக்கு, ஸோ என்ன சார் மீதி கண்டென்ட்லாம் வருமா? வரும். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ வர வரையும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது இஷ்யூஸ் queries ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி DAV_3073. இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.